குட்டீஸ், இந்த டே 1 கிட்ஸ் ஃபெஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இனி டே 1 மெமரிஸ் படிக்க போகிறோம். ஓவர் டு மெமரிஸ் செஷன். அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். யாத்திராகமம் 2:10. அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். யாத்திராகமம் 2:10. நம்ம இனி ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜாலியாக எழுப்பி நில்லுங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங். பாஸ்கெட்ல இருக்க பேபி மோசஸை நம்ம இன்னைக்கு கிராஃப்ட்ல பண்ண போறோம். ஓவர் டு கிராஃப்ட் செஷன். நாணல் பெட்டி செய்யறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு அதில் ஓவல் ஷேப் கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி அதில் ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி அது மாதிரி 30 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணணும். இது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம கம் போட்டுவிட்டு எல்லாத்தையும் சைடில் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் சைடில் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மாதிரி ஒரு ஷேப் வரும். இனி நான் 5 லாங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு ஒன்று அதை மேலே ஒன்று இன்னொன்று கீழே அப்படியே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பண்ணிவிட்டு நம்ம வீவிங் பண்ணோம். அதாவது ஒன்று மேலே அப்புறமா கீழே அப்படி பண்ணி ஃபுல் இதையும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி அப்படியே நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்று பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அப்படியே பண்ணுற நேரம் பாதி வந்தது. பாதி வந்த நேரம் நம்ம இதெல்லாம் மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கேப் இருக்காது, இல்லைன்னா அது கலந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்ம மடக்கணும். இதுவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேபி மோசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு A4 ஷீட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை நான் மடக்கிறது போலியே நீங்களும் மடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் 2 சைடும் மடக்கிட்டு அதை பாதியாக அப்புறமா இன்னொன்று மடக்கி 2 சைட்லையும் அப்படி மடக்கிட்டு இது மாதிரி மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் மடக்கிறது மாதிரி மடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பீச் கலர் பேப்பர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பேபி மோசஸுக்கு ஃபேஸ் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி அதில் முடி எல்லாத்தையும் கலர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம கம் போட்டுவிட்டு அதுக்கு மேல் பக்கத்தில் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒட்டின பிறகு அது இருந்து அந்த மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி அது ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா எல்லாம் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். இனி நம்ம அதை மடக்கிட்டு கார்னரில் கொஞ்சம் கம் போட்டுட்டு ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒரு பவு எடுத்துகிட்டு ஒட்டிட்டு 2 கார்னர்லையும் மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெயில் நதிக்கு ஒரு ப்ளூ பேப்பர் எடுத்து கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டுட்டு அதை செல்லோ டேப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து கிராஸ் வரைஞ்சிட்டு கட் பண்ணி அதை ஒட்டிட்டு தண்ணி Kids Fest, Kids Fest, Kids Fest, Kids Fest. இது குட்டீஸ் கொண்டாட்டம், குட்டீஸ் கொண்டாட்டம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கிராஃப்ட் ஒர்க் என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம இன்னி moral of the story படிக்க போறோம். குட்டீஸ், டே 1க்கான ட்ரெஸ் கோட் என்ன கலர்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? ப்ளூவா? நோ. ரெட்டா? இல்லை. கிரீனா? இல்லை. yellowவா? நோ, இட்ஸ் பிங்க். எல்லாரும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஆக்ஷன் சாங் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்க. பைபிளில் ஒரு குழந்தைய அவங்க அம்மா 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சு வளர்த்ததை நம்ம படிச்சிருப்போம். அது யார் அந்த குழந்தை? பேபி மோசஸா? ஆமாம், நம்ம டே 1ல் மோசேயின் பிறப்பை பற்றி தான் படிக்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆமா. பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இந்த டே 1 கிட்ஸ் ஃபெஸ்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்குள்ள மெமரி வர்ஸ், ஆக்ஷன் சாங், கிராஃப்ட் ஒர்க்ல யாரை பத்தி படிச்சோம்? மோசேயை பற்றி படித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பலசாலிகளாகவும் எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டிருக்கிறதையும் தெரிந்து கொண்ட பார்வோன், அதாவது யோசேப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பற்றி அறியாத பார்வோன் மிகவும் பயந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாக வேலையை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்தி ஒடுக்கினார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலசாலிகளாகவும் எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பொறாமைப்பட்டு பயந்த பார்வோன் என்ன பண்ணினார் என்றால், பிறக்கிற எல்லா எபிரேய ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட கட்டளையிட்டார். அப்பொழுது சின்ன குழந்தையாக இருந்த மோசேயை அவங்க அம்மா 3 மாதம் வரைக்கும் வீட்டுல பத்திரமாக ஒளித்து வைத்து பாதுகாத்து வளர்த்தாங்க. அதற்கு மேல அவங்களால வீட்டில் வைத்து அந்த குழந்தையை வளர்க்க முடியாது என்ற சூழ்நிலை வந்ததனால ஒரு நாணல் பெட்டியை செய்து அதில் மோசேயை பத்திரமாக வைத்து நைல் நதியில விட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அவ்வளோ சின்ன பேபியா அவங்க அம்மாவால ஒரு பயமும் இல்லாம எப்படி ரிவர்ல விட முடிஞ்சு? ஏன்னா அவங்க அம்மா தேவன் மேல ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எப்படியாவது தேவன் இந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்ததுனாலதான் குழந்தைய நதியில விட்டாங்க. விட்டுட்டு மோசேயுடைய அக்கா மிரியம தூரத்துல இருந்து வாட்ச் பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்தில் நதிக்கு குளிக்கிறதற்காக பார்வோனுடைய குமாரத்தி வந்தாங்க. அவங்க பெட்டியில அழகான ஆண் குழந்தை இருக்கிறத பார்த்து குழந்தையை அரண்மனையில கொண்டு போய் வளர்க்க திட்டம் போட்டாங்க. அந்த நேரத்தில் மிரியம் ஓடி வந்து, இந்த குழந்தையை வளர்க்கிறதற்காக உங்களுக்கு ஒரு எபிரேய ஸ்திரீயை கூட்டிட்டு வரட்டுமா என்று கேட்டு மோசேயை அவங்க அம்மாவே அரண்மனையில வளர்க்கிறதுக்கான ஏற்பாடு செய்தாங்க. பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்ற பெயரை அந்த குழந்தைக்கு வைத்தாங்க. மோசே அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்ந்து பெரியவனானான். மோசேயுடைய அம்மா விசுவாசித்தது போல தேவன் அந்த குழந்தையை பத்திரமாக பாதுகாத்து அரண்மனையில் ராஜகுமாரனாக வளர கிருபை செய்தாங்க. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து
காப்பாற்றுவார். எல்லா எபிரேய ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்ட நேரத்தில் ஏன் தேவன் மோசேயை மட்டும் காப்பாற்றினார்? ஏன்னா தேவன் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். அது என்ன திட்டம்? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்டு கானான் தேசத்துக்கு அழைத்து வருவதற்காக தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்திருந்தார். அதுபோல தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை ஆசீர்வாதமாக மாற்றினார். அதில் மிரியம் மற்றும் பார்வோன் குமாரத்தி செய்த உதவி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதை போல நாமும் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மோசஸ் ஸ்டோரியிலிருந்து இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தேவன் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமா, நாம் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நம்மளால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்யும் போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், மற்றவர்களையும் நம் மூலமாக ஆசீர்வதிப்பார். அதன் மூலம் தேவனுடைய திட்டம் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆமென். இன்றைக்கும் இந்த டே ஒன் கிட்ஸ் ஃபெஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் படித்த வசனம், ஆக்ஷன் சாங், கிராஃப்ட் ஒர்க், பைபிள் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எல்லா ப்ரோக்ராமையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே போல் இன்னும் 2 நாட்கள் நடக்கிற கிட்ஸ் ஃபெஸ்ட்டை தவறாமல் ஜாயின் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புகிற ஆக்டிவிட்டீஸ், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம டே ஒன் கிட்ஸ் ஃபெஸ்ட்டை ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் நீல் டவுன் பண்ணி கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா டே ஒன் கிட்ஸ் ஃபெஸ்ட் சிறப்பாக நடத்தி தந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கிட்ஸ் ஃபெஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, நீரை ஆசீர்வதித்து வழி நடத்தணும். அப்பா, இன்னைக்கு பிள்ளைகள் படித்த வசனங்கள், கேட்ட கதைகள், பாடல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபை செய்யுங்க. ஆமென். நம்ம இனி நன்றி பாடல் பாட போகிறோம். எல்லாரும் கை தட்டி உற்சாகமாக எழுந்து நின்று பாடலாமா? God bless you all.